வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச ஓல் குஜன் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பறித்த பீச் வச்சு தான் பீச் காப்லர் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இது ஒரு நாள் பறித்த பீச்சு. இதே மாதிரி ஒரு 4-5 தடவை நான் பீச் பறிச்சிட்டேன். அதெல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டேன். இவ்வளோ பீச்சு வச்சு நான் பீச் காப்லர் பண்ண போகிறதில்ல. இதில் கொஞ்சோன்னு எடுத்துகிட்டு மீதி வேறு ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பீச் காப்லர் செய்கிறது ரொம்ப சுலபம். வாங்க இப்போ பீச் காப்லர் எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. இதில் பீச்சு போட போகிறோம். நம்ம பீச்சு தோல் எடுக்கிறதுக்காக தான் இந்த சுட தண்ணியில் போடுறோம். மேலே ஒரு கிராஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த சுட தண்ணியில் போட்டுடுங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் இப்படியே வச்சுடுங்க. இப்போ அரை நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டுடலாம். இப்போ இதை தோல் உரித்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு நீட்டாக வெட்டிக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கிறது வெள்ளை கலர் பீச்சு. கடையிலலாம் மஞ்சள் கலர் பீச்சும் கிடைக்கும். இங்கே எந்த பீச்சு வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கப்பு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த பீச் எடுத்துக்கோங்க. அது கூட அரை கப்பு ப்ரௌன் சர்க்கரை. உங்கள்கிட்ட ப்ரௌன் சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட அரை கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணி, உப்பு ஒரு 1/4 ஸ்பூனு, பட்டை பொடி 1/4 ஸ்பூனு, ஜாதிக்காய் பொடி ஒரு 3 பிஞ்சு, வெண்ணிலா எசன்ஸ் 1/4 ஸ்பூன். இதை 5லிருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் லோ ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 7-8 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கொஞ்சம் வெந்துடுச்சு. ரொம்ப குழையக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு கிண்ணத்தில் 1 கப்பு மைதா மாவு போட்டுக்கோங்க. அது கூட அரை கப்பு சர்க்கரை, அரை கப்பு ப்ரௌன் சர்க்கரை. உங்கள்கிட்ட ப்ரௌன் சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு 1/4 ஸ்பூனு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதை ஜஸ்ட்டு கலக்கிக்கோங்க. இது கூட 1 கப்பு பால் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலக்கிக்கணும். இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கோங்க. 8x8 இல்லைனா 9x9 பேக்கிங் ட்ரேயில் ஒரு அரை கப்பு பட்டர் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம கலக்கி வச்சுருந்த மாவை ஊற்றிக்கலாம். இதை கலக்கக்கூடாது, அப்படியே வச்சுடுங்க. இதுக்கு மேலே நம்ம பீச் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம மேலே போட்டுக்கலாம். இதையும் கலக்கக்கூடாது, அப்படியே மேலே போட்டுடுங்க. மேலே இருக்கிற சிரப்பையும் அது மேலே ஊற்றிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூனு பட்டை பொடி. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம தூவி விடணும். இதை மேலே எல்லா இடத்துலையும் தூவி விட்டுடுங்க. இதை 350 டிகிரி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் இதை எடுத்து வச்சுக்கணும். இதை 35 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கணும். மேலே ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு ஒரு 35 மினிட்ஸில் பீச் காப்லர் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் மூடி போடாமல் தான் நீங்கள் வேக வைக்கணும். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இதோ நம்ம பண்ண பீச் காப்லர் ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் ஐஸ்கிரீமும் வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் சாப்பிட்றேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த பீச் காப்லர் நல்லா கொஞ்சம் சூடாகவும் இருக்குது. ஐஸ்கிரீம் அந்த சில்லுன்னு இருக்கிறதும் ரெண்டும் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ராபெரி வச்சும் செய்யலாம், இல்லைன்னா ஆப்பிள் வச்சும் செய்யலாம், ப்ளூபெரி எல்லாம் வச்சு செய்யலாம். அவங்கக்கிட்ட ஃப்ரெஷ் பீச் கிடைக்கலனாலும் கேன் பீச் வச்சும் இதே மாதிரி நீங்கள் செய்யலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.